2 BHK 51 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 3 BHK 68லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற பில்டப்பை பொறுத்து ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். இப்படி எனக்கு இது மாற்றி கொடுங்க சார், அது மாற்றி கொடுங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப லக்ஸரியாக போகிறீங்க, அவங்க வச்சிருக்க பட்ஜெட் கோட்டை விட ரொம்ப எக்ஸஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மேத்தா நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இங்கேயே சொல்லிக்கிறேன். ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் கார்டரில் நம்ம அனக்காபுத்தூர்லேருந்து குன்றத்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பெல்ட்டோட எக்ஸ்டென்ஷன் ஒர்க் இப்போ நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும். ரொம்ப நாளுக்கு அப்புறங்க ஐயோ பல்லாவரம் குன்றத்தூர் ரோடாக கன்ஜஸ்டடாக இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாமல் நீங்கள் கூடிய சீக்கிரமாகவே ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் நடக்குது அப்படின்றதுனால ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், மேத்தா நகரை பொறுத்த வரைக்குமே நம்ம பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் கடையில் ஒரு ஹைலைட்டான லொக்கேஷன். ரோடெலாம் நல்லா வைடனாக இருக்கும், முழுக்க புதுசாக டெவலப் பண்ண ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் வச்சுட்டு 2 பக்கமும் கமர்ஷியலோட நல்ல ஒரு ஏரியாவாக இருக்கும். நீங்கள் மேத்தா நகரையே தனியாக சொல்லலாம். அந்த மேத்தா நகரில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. உங்களுக்கு இந்த பில்டர்னால நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட்டும் சரி, இது மட்டும் இல்லாமல் இதே சரௌண்டிங்கில் இந்த டெவலப்பருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்குங்க. இந்த வீடியோ இருக்கிறதுக்கு நம்ம யாரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, நம்ம பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பிள்ளைனுடைய கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இப்போ அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் கான்டாக்ட் நம்பரும் காமிச்சிருக்கேன், அவங்களோட அஃபிஷியல் கான்டாக்ட் நம்பரும் காமிச்சிருக்கேன். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஸ்க்ரீனில் இருக்கிறது அவங்க கான்டாக்ட் நம்பர் தான். அதே மாதிரி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் போகுது அப்படின்றத நீங்கள் அது மூலியமாக கூட தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பல்லாவரம் ஜிஎஸ்டி, பொலிச்சலூர், பம்மல், அனக்காபுத்தூர், குன்றத்தூர், மேத்தா நகர், மணிகண்டன் நகர், இந்த பெல்ட்டில் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. 2 BHK 51 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 3 BHK 68லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற பில்டப்பை பொறுத்து ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். இந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியமாக கவனிச்சிருந்தது 41 lakhs, 35 lakhs அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் இது அதுன்னு சொல்லி அடிஷ்னல்லாம் பேச்சுக்கே இடம் இல்லை. இப்போ சொல்லியிருக்கிற ரேட் 51 2 BHK அப்படின்றது ஆல் இன்க்ளூசிவ். ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் அடிஷ்னலாக பே பண்ண போகிறீங்க. பில்டர் சைடில் எதுவுமே கிடையாது, எல்லாமே சேர்த்து தான் வசந்த் நாங்கள் ரேட் கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு பிடித்திருந்தது. பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்க. நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட 38% யூடிஎஸ் வேல்யூ எல்லா ப்ராஜெக்ட்லையும் மேனேஜ் பண்ணுறாங்க. பேசிக் கம்யூனிட்டிஸ் தான், அதெல்லாம் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வரும். ஒரு லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில், கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், ஒரு 6லேருந்து 8 வீடு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகும். அதிகபட்சம் ஒரு 10 யூனிட்டை தாண்டாதபடி தான் இவங்க எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போயிட்டு பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். லொக்கேஷன் எல்லாமே உள்ளே போயிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயில் தாங்க முடியலைங்க, வெயில் மண்டையை போகுது. உள்ளே வந்துடுங்க. ஃப்ரண்ட்டில் எஸ்எஸ்ல மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் ஆக்சுவலாக ரொம்ப ரேட் காஸ்ட்லி. எஸ்எஸ்லேயே பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்தில் துருப்பிடிக்காது. ஃப்ரண்ட்டில் என்ட்ரி ரேம்ப் இருக்குது. அதிலேருந்து சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம சென்னை சவுத்தில் பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் கார்டரில் குன்றத்தூர் மேத்தா நகர் 4th ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் எல்லா வீடுமே சோல்ட் அவுட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பக்கத்து ஸ்ட்ரீட்டில், அதாவது மேத்தா நகர் 5th ஸ்ட்ரீட், 6th ஸ்ட்ரீட், 13வது தெரு, 13th ஸ்ட்ரீட், இந்த ஸ்ட்ரீட்டில் இவங்களுக்கு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மணிகண்டன் நகரில் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. பீசானட் ஸ்கூல் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, நீங்கள் இது ஒரு மாடல் ஹவுஸாக பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் புக் பண்ணுறதுனால நிறைய பயன்கள் இருக்குது. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கிற ரேட்டை விட கம்மி ரேட்டில் வாங்கிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் நினச்ச லொக்கேஷனில் வீடு வாங்கிக்கலாம். கஸ்டமைசேஷனும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே நான் வீடை காமிச்சிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கார் பார்க்கிங் இருக்குது. சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடுகள் விதமாக மொத்தமாக 6 வீடு. யூடிஎஸ் எல்லா ப்ராஜெக்ட்லையுமே இவங்க 38% மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். உள்ளவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே ஒரு ஃப்ளோருக்கு 2 போர்ஷன் இருக்குங்க. ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. நார்த் ஃபேசிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. ஹால் வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. இந்த வீடு 891 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த வீடு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த வீடை வாங்கின அண்ணா அக்காவுக்கு வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக பக்கத்து வீட்லேயே நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள்லாம் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ரிவ்யூலாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றிட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கஸ்டமைசேஷன்ஸ் பில்டர்கிட்ட கேட்டு வாங்கிக்க முடியுங்க. நீங்கள் இப்படி எனக்கு இது மாற்றி கொடுங்க சார், அது மாற்றி கொடுங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப லக்ஸரியாக போகிறீங்க, அவங்க வச்சிருக்க பட்ஜெட் கோட்டை விட ரொம்ப எக்ஸஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹாலில் இருந்து கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாபில் கிரனேட் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோஸ் வித்துகளோட இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நல்லா வெளியில் அடிக்குதுங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஹீட் ஃபீல் ஆகவே இல்லை.
இந்த கிச்சன் ஸ்லாப்ல கிரானைட் இருக்குது, உங்களுக்கு பேரியர் பிராண்டில் டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ஹா பிராண்டில் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ஒரு பெட்ரூம்ஸாக பார்க்க ஆரம்பிக்கலாம். மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தோடனே ஒரு ஆஃப் செட்டு. இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் காமன் பாத் இருக்குங்க. இந்த காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது. சிங்கிள் மவுண்ட் கிளாசெட் 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. ஓகே, எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா கிரிப்பாக இருக்குது. இந்த காமன் பாத்துலேருந்து வெளியில் வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் கபோர்டும் இருக்குது. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனியும் இருக்குது. சர்வீஸ் கம் பால்கனி, வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சா தண்ணி படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இங்கே பிரிக் ஒர்க் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு எஸ்எஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கவரேஜ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் சைடில் பண்ணியிருக்கிறது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட்டில் டேங்கோட கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, வெண்டிலேட்டர் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, கார்னர் சோப் ஸ்டாண்ட் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா கிரிப்பாக இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இது செகண்ட் பெட்ரூம்ங்க. 1 side யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸும் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக லாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் எல் டைப் லாஃப்ட் இருக்குது. இது வந்து பொதுவாக கிச்சனில் தான் கொடுப்பாங்க, இவங்க பெட்ரூம்லேயே கொடுத்துருக்காங்க. பொதுவாக 1 side கொடுக்குற இடத்துல எல் டைப்பாக இருக்குது அப்படின்றதுனால எக்ஸ்ட்ராவாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு அம்மாக்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு வீடை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்டீரியர் ஒர்க் மட்டும் தான் அடிஷ்னலாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்க போகிறீங்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற ரேட் கார் பார்க்கிங், இபி, லிஃப்ட்டு, சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து தான் பில்டர் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ண போகிறீங்க. மற்ற எல்லாமே சேர்த்து தான் பில்டர் இந்த ரேட் சொல்ல போகிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன். 2 BHK 51 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற பில்டப்பை பொறுத்து பட்ஜெட் டிஃப்ரென்ஸ் வரும். 3 BHK 68 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சூஸ் பண்ணுற பில்டப்பை பொறுத்து பட்ஜெட் டிஃப்ரென்ஸ் வரும். லொக்கேஷனை பொறுத்தும் டிஃப்ரென்ஸ் வரும். இவங்களுக்கு இதே குன்றத்தூர், மேத்தா நகர், மணிகண்டன் நகரில் ஒரு 4 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 யூனிட் வந்து சேல்ஸ்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் ஒன் டைம் ஒரு நாள் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்தையும் பார்த்து முடிவு எடுத்துருங்க. இதுக்கு அப்படியே பக்கத்து ஸ்ட்ரீட். ஆக்சுவலாக மேத்தா நகரோட என்ட்ரன்ஸ்லேயே இது இருக்குங்க. ரொம்ப உள்ளே போக தேவையில்லை. இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல்ஸ் அவ்வளோ இருக்குது. இதுக்கு அப்படியே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் அடுத்த ப்ராஜெக்ட்டும் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான லொக்கேஷனில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸ்லேயே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரக்டாக பில்லுடைய கான்டாக்ட் நம்பர் தான். பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். பல்லாவரம் குன்றத்தூர் ரோட்ல உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. முக்கியமான விஷயம் மறந்துடாதீங்க, நம்ம பல்லாவரம் குன்றத்தூர் ரோட்ல நம்ம அனகாபுத்தூர்லேருந்து குன்றத்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய லைனில் 4 wheel எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடையில் இன்னும் ஒரு ரேட் டிஃபரன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் டிராஃபிக் இல்லாமல், கன்ஜெஷன் இல்லாமல் ஃப்ரீயாக போயிட்டு வர முடியும். இன்னொன்று பெரிய பெரிய டெவலப்பர்ஸும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ரேட்டை கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஃபியூச்சர்லையும் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். இதே மாதிரி வேறு லெவலில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை இருந்துட்டு போகிறது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பை பாய்.